ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 252 பார்க்க போறோம். எடுத்ததும் கார்கி வந்துட்டு CP9 வந்தது எப்படி ஒன்னு எடுத்துட்டு போறது தான், என்ன போலாமான்ட்டு ராபின் பின்னால இருக்க ஆபீசர்ஸ் கிட்ட மரமண்டைகளா கேட்டுச்சா இல்லையா எழுதிட்டு வாங்கடான்பா. அவங்களும் சரின்ட்டு கூட்டிட்டு போவாங்க. சாஞ்சி இதெல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், மரைன்ஸ், அப்புறம் ராபின் இதுல எப்படி விளையாட ஆரம்பிக்கிறதுன்பா. ராபின் பாஸ்டா சொல்லிருப்பாளே எனக்குள்ள ஒரு இருள் இருக்கு, அதை நீங்க இன்னும் பாக்கலன்னு. சாஞ்சி அதை யோசிச்சுட்டு ஆனா இப்ப இவளை பார்த்தா இவ்வளவு அத்தாரிட்டியா தான் எடுத்துட்டு போற போல இருக்கு. இவன் நினைச்சா இப்பவே அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தப்பிச்சு போக முடியும். இருந்தாலும் ஏதோ வேணும்னே பண்றா போல. அவ இப்படி தப்பிச்சு போகாம இருக்கான காரணம் இருக்கும் போலன்னு யோசிக்கும் போது சாஞ்சி மனசுக்குள்ள அப்படியே பிரின்ஸா போய் ராபின் உனக்காக ஏதோ வந்துட்டேன்ட்டு பூ கொடுக்குற மாதிரியும் அவ உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் பிரின்ஸ்னு சொல்ற மாதிரியும் கனவு கண்டுட்டு குஷியாவான். இவ இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் நான் அவளை வந்து காப்பாத்தணும்னு நினைப்பா போலன்ட்டு ஒரு மாய் சிரிப்பான். சாஞ்சி அதை ஹாப்பி மூமெண்ட்ஸ்ல யோசிச்சுட்டு அப்படியே மண்டிட்டு கோரும்போது ஸ்மோக் விடுறதும் கூட லவ் ஷேப்ல விடுவான். இந்த பாயிண்ட்ல CP9 வந்திருப்பாங்க. சாஞ்சி யார் அதுங்கிற போல பாப்பான். இந்த இடத்துல வச்சு ராப்ளூச்சியை பார்த்த சில மெரைன் மெம்பர்ஸ்லாம் இவன் CP9ல ஒத்தனா இருப்பான்ல நினைச்சே பார்க்கல. இவன் பார்வையே கொல்ற அளவுக்கு இருக்கேன்பா. இந்த இடத்துல பிராங்கி கத்திட்டே வரனால மண்டையில பொக்குன்னு வச்சிருப்பாங்க. எங்கிட்ட 8000 பேர் இருக்காங்கடா, அவங்கள மட்டும் கூப்பிட்டு விட்டா நீங்களா காலிடான்ட்டு டேய் பசங்களா யாருக்காவது நான் பேசுறது கேக்குதான்பா. அவன் மண்டையிலையும் கொட்டிருப்பாங்க. சாஞ்சி உசாப்பான்ட்டு பாப்பான். இந்த இடத்துல த ஸ்டீம் விசில் ஃபோர்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் அபார்ட் த சீ ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் டு ரன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் சேர்ந்தவங்க CP9க்கு சல்யூட் பண்ணுவாங்க. கார்கி எக்ஸலன்ட் ஒர்க் சார் அண்ட் மேடம்பா. லூச்சி கிட்ட போயிட்டு அவனோட கோட் கொடுப்பான். லூச்சி எதுக்கு எப்படியாப்பட்ட முட்டாள்தனம்லான்பா. கார்கி மன்னிப்பு கேட்பான். எல்லாரும் இப்ப நம்ம ஒன்னும் கேம்ல இல்ல, எல்லாம் ஃபோக்கஸ்டா இருங்க. எனிஸ்லாபி போற வரைக்கும் காட் டவுன் பண்ணிடாதீங்கன்பா. எல்லாரும் சரின்பாங்க. கார்கி எல்லாத்தையும் சீ ட்ரெயின்ல ஏற சொல்லுவான். பிராங்கி எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்கன்னு கத்துறப்ப அவனையும் அடிப்பாங்க. சாஞ்சி மனசுக்குள்ள யாரா அவனுங்கன்ட்டு பாப்பான். எல்லாரும் போறத பார்த்துட்டு எப்படியோ ஒண்ணு இறுதியில அவன் தொல்லை கொடுத்ததுக்காக இதை பண்றானா இல்ல க்ரூவை விட்டு போனதுக்கு அப்புறமாவும் தொல்லையா இருக்கானான்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் மெயின் ஆபீஸ்ல ஸ்ட்ரிப் ரைட்ஸ் தண்ணியை பாய்ச்சி நெருப்பு அணைக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. மோஸ்டா இன்ஜூர் ஆன பீப்புள் எல்லாம் காப்பாத்தலான்னு பாத்துட்டு இருக்கும் போது சாப்பர் அப்ப நீ என்ன சொல்ல வர ராபின் நம்ம யாரையும் வெறுக்கலையான்னு கேட்பான் ரொம்ப சந்தோஷத்தோட. நாமே ஆமான்பா. சாப்பர் சந்தோஷப்படுவான். இதை பார்த்த ஷிப் ரைட்ஸ் எல்லாம் இது என்ன ரக்குண்டாகான்பாங்க. எல்லாரும் இது ரெயின்டியர்னு நினைச்சோம், இது என்ன ரக்குண்டாகா மாதிரி இருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குமோன்பாங்க. நாமே சரி வா நம்ம இப்ப ராபினை போய் காப்பாத்தலான்பா. சாப்பர் சரி போய் காப்பாத்தலான்ட்டு ஆமா அவங்கெல்லாம் எங்கேன்பா. நாமே நம்ம இனிமேல் தான் போய் கண்டுபிடிக்கணும்பா. சாப்பா அப்ப சரின்ட்டு ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு கத்துவான். எல்லாரும் என்ன அவன் கொரில்லாவா மாறிட்டான்ட்டு பேனிக் ஆவாங்க. ஐஸ்பர்க் போறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்டா அவங்களுக்கான பர்சனல் ட்ரெயின்ங்கிறது கரெக்டா 11 மணிக்கு எடுக்க போறாங்க. அங்கதான் CP9 இருக்கான சான்ஸும் அதிகம். அதுக்கு தொனிக்கோ ராபினும் அங்கதான் இருப்பா. அதெல்லாம் தாண்டி இப்ப ஆக்வா லகுனால இப்ப இவங்க அந்த கடைசி ட்ரெயினை பயன்படுத்திட்டா அவங்கள இதே ட்ரெயினால எல்லாம் தேடி போய் கண்டுபிடிக்க முடியாதுன்பா. நாமே அதுக்கு அர்த்தங்கும் போதே ஐஸ்பர்க் அதேதான். இப்ப 11 மணிக்கு போற இந்த சீ ட்ரெயினை விட்டா உங்களால இந்த கிளைமேட் கண்டிஷன்ல இந்த ஐலாண்டை விட்டு அவங்கள சேஸ் பண்ணில போக முடியாதுன்பாரு. நாமி ஐயோ அப்படியான்ட்டு டைம் என்னன்னு கேப்பா. ஐஸ்பர்க் பத்திரங்கவும் நாமி இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கா. யோ நீ மேயர் தானையா, உன் பவர் பயன்படுத்தி சீ ட்ரெயினை ஸ்டாப் பண்ண முடியாதான்பா. ஐஸ்பர்க் ட்ரெயின் இப்ப எனிஸ்லாபிக்கு போகுது. இதுல முழுக்க கவர்மெண்ட் ஆளுக மட்டும் தான் இருப்பாங்க. ஈவன் டிரைவர் கூட கவர்மெண்ட் சேர்ந்தவன் தான். அவங்க எல்லாம் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்பா. நாமே அப்படின்னா இப்ப இருக்க ஒரே வழி ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போய் அவளை பிடிக்கிறது மட்டும் தான். சாப்பர் கூப்பிட்டு இங்க பாரு லூஃபி அண்ட் ஜோரோவை தூக்கி எறியப்பட்ட டைரக்ஷனை நான் சொல்றேன், அவங்களை கூப்பிட்டு நீ ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து நான் அதுக்கு முன்னாலே போறேன்பா. பாலி எந்திரிச்சவன் தோ அங்க நிக்கிறா பாரு அந்த பொண்ணு, அவளோட ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கன்பா. எல்லாரும் என்ன பாலி பேசுற, இவங்க தான் ஐஸ்பர்க்கை கொல்ல பார்த்தது, இது முட்டாள்தனமா இல்லையான்பாங்க. பாலி ஆக்சுவலா அவங்க அப்பாவிக இவங்களை குற்றம் செஞ்சுதான் மாட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்திருந்தா விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. எனக்கு அந்த மாஸ்க் போட்டு வந்த பர்சன்ஸ்ல யாருன்னு தெரியாது. ஆனா ஸ்ட்ரா ஹெட்ஸ் தான் அவங்களோட சண்டை போட்டு எங்களை காப்பாத்தினது. அப்புறம் நானும் ஐஸ்பர்க்கும் இப்ப உயிரோட இருக்கோம்ல, அதுக்கு காரணம் கூட அவங்க தான்பா. எல்லாத்துக்கு இடையிலே ஒரு சலசலப்பு இருக்கும். பாலி நீங்க என்ன வேணா பண்ணுங்க, லூசியன் காக்குவை மட்டும் தேடாதீங்க, இதுக்கப்புறம் அவங்கள பார்க்க கூட முடியாதுன்பா. எல்லாரும் உனக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கே, ஏதாவது சொல்லி தொலையன்பாங்க. பாலி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்பா. ஷிப் ரைட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்காக எப்படியாப்பட்ட டைம்ல அவங்க இப்படி பண்ணிருக்கணும்பாங்க. பாலி முதல் ஸ்ட்ரா ஹெட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு வெக்கமில்லாத பொண்ணுன்பா. நாமே என்ன அப்படி கூப்பிடாதலான்பா. பாலி நீ ட்ரெயின் ஸ்டேஷன் போகணும்னா நானே வழி காட்டுறேன்பா. அவ சரி விடு தேங்க்ஸ்ன்பா. ஷிப் ரைட்ஸ்ல ஒருத்தன் பாலி நீ சொல்றலாம் உண்மைதானான்னு கேட்பான். பாலி டே கலீலாக்கு ஒரு அவமானமா இல்லாம சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்கடான்பா. எல்லாரும் மன்னிப்பு
கேட்டுட்டு சரி நாங்க எங்களால முடிஞ்ச உதவி பண்றோம்பாங்க. இதுக்கப்புறம் இருக்க யாகராஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க ஹெல்ப் பண்ற விதமா. நாமியும் சாப்பர் சந்தோஷப்படுவாங்க. ஐஸ்பர்க் பாலி கிட்ட என்ன வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு கேட்பான். பாலி அவங்க நம்ம காயப்பட்ட போல காயப்பட வேணாம், எனக்கு அவங்கள ஹர்ட் பண்ணாம இந்த விஷயத்தை அப்படியே மூடி மாச்சிடலான்னு தோணுதுன்பான். இதுக்கப்புறம் எல்லாரும் யாகராவில் கிளம்பி இருப்பாங்க. சாப்பர் ஜோரோவோட கத்தி எடுத்துட்டு சும்மா கெத்தா போவான். நாமினா அவங்களை கண்டுபிடிக்கிற பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்பா. சாப்பர் நான் பாத்துக்கிறேன் விடுன்பான். இதுக்கப்புறம் சாப்பர் அடே எல்லாரும் எங்கடா போயிட்டீங்க, லூஃபி, ஜோரோ, சாஞ்சி அப்புறம் உசாப் எங்க கிட்ட திரும்ப வந்துரு, எங்க எல்லாரும் இதே மாதிரி எல்லாத்தையும் கூப்பிடுங்க பாக்கலான்பா. சேம் அவங்களும் இதே ஸ்டைல தான் கூப்பிடுவாங்க எல்லாத்தையும். இதுக்கப்புறம் நாமி சைட் காட்டுவாங்க. பாலி அந்த கெனால்ஸ் பக்கம் திரும்பிக்க ட்ரெயின் ஸ்டேஷன் போறக்கு அதான் ஷார்ட் கட்டுன்பா. நாமி வாட்ச் எடுத்து பார்த்துட்டு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குன்னு மனசுக்குள்ள ராபின் இங்க பாரு எங்களுக்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க வேண்டாம், நாங்க சீக்கிரம் வந்து உன்னை காப்பாத்துறோம்ட்டு. யாகரா இன்னும் ஃபாஸ்டா போக முடியுமான்னு கேப்பா. அதுவும் இன்னும் ஃபாஸ்டா போகும். இதுக்கப்புறம் ட்ரெயின் இங்க இருந்து டிபார்ச்சர் ஆகிறதா இருக்கும். பிராங்கி அண்ட் உசாப்பை தூக்கி ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போடுவாங்க. பிராங்கி அண்ட் உசாப் அடே பைத்தியக்காரனுங்களான்னு கத்துவானுங்க. அவனுக்கு வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும்னு பானுங்க. பிராங்கி அண்ட் உசாப் அப்பெல்லாம் இருக்க முடியாதான்னு கத்துவாங்க. பிராங்கி மட்டும் தெரியாதனமா வேணா வந்து எங்களோட மோதி பாருங்கடான்றான். உசாப் ஏன்டா இப்படி சொன்னேன்பான். பார்த்தா 2 பேரும் கையை முறுக்கிட்டு வருவானுங்க. இதுக்கப்புறம் ட்ரெயின் கிளம்புறதா இருக்கும் இல்லையா. சாஞ்சி இதெல்லாம் பார்த்துட்டு அடைச்ச அதுக்குள்ள இது கிளம்பதான்பா. ஒன்ஸ் ட்ரெயினோட டோர்ஸ்ல க்ளோஸ் ஆனதும் கலிஃபா நம்மளோட பல நாள் மிஷன் இப்ப கம்ப்ளீட் ஆயிருக்கலன்பா. யோசி நம்ம இன்னுமே எனிசாபிக்கு போல, முட்டாள்தனமா பேசுறதை விட்டுட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருன்பா. கலிஃபாவும் மன்னிப்பு கேப்பா. இதுக்கப்புறம் நாமே கட்டுவாங்க. ஐஸ்பர்க் சொல்லியிருப்பார் இல்லையா 30 நிமிஷத்துல ட்ரெயின் எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் இந்த வெதர்ல வெளியே போக முடியாதுன்னு. அதை யோசிச்சு நாம இன்னும் வேகமா போகணும்னு நினைப்பா. இதுக்கப்புறம் ஐஸ்பர்க் கிட்ட அந்த எலி போய் நிக்கும். ஐஸ்பர்க் மனசுக்குள்ள பிராங்கி எங்க இருந்தாலும் சேஃபாருன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஷவுட் பண்ணி கூப்பிட்டே இருப்பாங்க ஷிப் ரைட்ஸ். அதுலயும் சாப்பர் உசாப் திரும்ப வந்துரு அப்படி சொன்ன விஷயத்த அதே ஸ்டைல தான் சொல்லுவாங்க. விஷுவலா பார்க்க சூப்பரா இருக்கும். சாப்பர் லூஃபி ராபி நம்மளை விட்டு போறா, அது நடக்க கூடாதுன்னு கத்துவான். சாஞ்சி மிச்ச பேர்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப டைம் இல்ல, அவங்க அப்புறம் வந்து கேட்சப் பண்ணிக்கிட்டு ஓடிடுவான். ட்ரெயின் ஸ்டேஷன்ல கடைசி ட்ரெயினுக்கான டிபார்ச்சர் சீக்கிரமா நடக்க போகுது, சீக்கிரம் வாங்கன்பாங்க. இதுக்கப்புறம் லூஃபியை காமிச்சா அவன் 2 செவத்துக்கு நடுவுல மாட்டிருப்பான். அந்த நாய்க்கு இருக்கானுங்களே இருங்கடா வரன்பான். ஜோரோ பார்த்தா சிம்னிக்குள்ள மாட்டி கிடப்பான். அடைச்ச நான் எப்படா இதுல வந்து மாட்டினான்பான். இதுக்கப்புறம் சாப்ப தேடிட்டு போறதவே காட்டுவாங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப மூச்சு வாங்கி அவங்க எங்கதான் போனாங்களோன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ஷிப் ரைட்ஸை சேர்ந்த நிறைய பேர் தேடிட்டு இருக்கும் போது அம்மா அவனுக்கு எங்க தேடியும் கிடைக்கல. பேக் ஸ்ட்ரீட்ஸ்ல இருப்பானுங்களும் போது ஒருத்தன் ஃபிளட் வேற அங்க ஜாஸ்தியா இருக்காங்க, போறது ரிஸ்க்ன்பா. ஸ்ட்ராஹட்ரோனோவான்னு டைம் வேற போயிட்டு இருக்குன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ள ட்ரெயினோட ஆபீசர் வந்து CP9 கிட்ட இங்க பாருங்க தண்ணியோட லெவல் ஜாஸ்தி ஆயிட்டே வரனால சொன்ன டைமுக்கு முன்னாலேயே ட்ரெயின் எடுக்க போறோம்பா. அவன் ஒரு பிரச்சனை இல்லைன்னு தாட்டி விட்டு கிட்டத்தட்ட இங்க 5 வருஷம் வாழ்ந்திருக்கோம், ஆனா இப்ப கிளம்ப போறோம், எனக்கு குட் பை சொல்ல கூட தோணலின்பான். சாஞ்சி அப்படியே பொறுமையா ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள போவான். ஸ்டீம் விசில் சவுண்ட் கேட்டதும் நாம அது ஸ்டீம் விசில் சவுண்ட் தானன்பா. பாலி அப்படின்னா ட்ரெயின் கிளம்ப போதுன்னு அர்த்தமாச்சே. ஆனா அந்த வண்டி கிளம்ப 15 நிமிஷம் டைம் இருக்கேன்பா. ஆமா இரு, இப்பதான் பப்ளிக் யாரும் டிராவல் பண்ணலையாச்சு, வெறும் கவர்மெண்ட் பீப்புள்ஸ் மட்டும் தானே போறாங்க, அதனால இஷ்டத்துக்கு அவங்களோட டைமை மாத்திருப்பாங்க போலான்பா. நாம சி ட்ரெயின் தயவு செஞ்சு போயிடாதீன்பா. இதுக்கப்புறம் ட்ரெயின் எடுத்திருப்பாங்க. ராபின் மனசுக்குள்ள லூஃபி வந்து காப்பாத்திருப்பான் இல்லையா, அந்த இன்சிடென்ட்டை யோசிப்பா. ராபின் நான் என் வாழ்க்கையை வாழ்றக்கு அர்த்தமே இல்ல, என்ன அப்படியே விட்டு போயிருன்னு இருப்பா. லூஃபினா நீ பேசுறதெல்லாம் கேட்க விரும்பல, நீ வர விரும்புறையோ இல்லையோ நான் தூக்கிட்டு போறேன் இருப்பான். ராபின் ஷிப்க்கு வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன அப்படியே சாக விட்டுருக்கணும், காப்பாத்தி மிகப்பெரிய குற்றம் செஞ்சிருக்கேன் இருப்பா இல்லையா. அதை யோசிச்சவ சிரிப்பா. பாஸ்ட்ல நான் போறக்கு வேற எங்கேயும் எனக்கு இடம் இல்ல, அதனால நான் இந்த ஷிப்லயே இருந்துக்கிறேன் இருப்பா இல்லையா. லூஃபி வேற சாய்ஸ் இல்லையில, இங்கேயே இருந்துக்கன்னு இருப்பான். எல்லாரும் லூஃபின் கத்தவும் லூஃபி அவ கெட்டவளா கிடையாதுடா, என்ன நம்புங்கன்னு இருப்பான். ராபின் அதெல்லாம் யோசிச்சுட்டு சிரிச்சுட்டே தலையில கை வச்சிருப்பா. இதுக்கப்புறம் ஸ்கைப்பியால வச்சு ரியோ போனிகிளிஃப பாத்திருப்பா. அங்க ராஜர் ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாருல போனிகிளிஃப்ல இருக்க டெக்ஸ்ட கொண்டு போய் ராஃப்டர்ல சேர்க்க போறேன்னு. அந்த இன்சிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்கிஜியை பார்த்த இன்சிடென்ட்ஸ், ராபின் ஐஸாகி காப்பாத்தப்பட்டதுக்கு அப்புறமா ரூமை விட்டு வெளியே வரப்ப எல்லாரும் வார்ம் ஸ்மைலோட வரவேற்றிருப்பாங்க இல்லையா. சாப்பர் நீ ஓகேவான்லாம் கேட்டிருப்பான். அதை யோசிச்சவ பிரசன்ட்ல வார்ம் ஸ்மைல் கொடுப்பா. பார்த்தா ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். பிராங்கியோட உசாப் பயங்கரமாடி வாங்கியிருப்பாங்க. உசாப் ட்ரெயின் எடுத்துட்டாங்க போல என்பா. பிராங்கி இந்த கவர்மெண்ட் நாய்க இருக்கானுங்களேன்பா. சாஞ்சி ட்ரெயின் கிட்ட வரப்போல இருக்கும். நாமையும் யாகரா மூலமா இங்க வந்திருப்பா. பாலி ட்ரெயின் ஸ்டேஷன் அந்த பக்கம் தாட்டி விடுவான். நாமி ட்ரெயின் போயிடாதேன்ட்டு வேகமா விடுவா. சாஞ்சி பாட்டுக்கு ட்ரெயின் கிட்ட அப்ரோச் ஆவான். அங்க இருக்க ட்ரெயின் மாஸ்டர்ஸ் டே அப்படி கிட்ட போறது ஆபத்து, கிட்ட போகாதேன்ட்டு ஓடுவானுங்க. நாமி ராபின் நீ முடிச்சா வெளியே வந்துரு, நம்ம அவங்களோட சண்டை போட்டு கூட ஒரு கை பாத்திரலான்பா. சாப்பர் லூஃபி ஜோரோ எங்கடா போனீங்கன்னு கத்துவான். லூஃபி அண்ட் ஜோரோ மாட்டி கிடக்கிறத காட்டுவாங்க. ஜோரோ வெளியே வரவே முடியலையேன்பா. நாமி ட்ரெயின் கிட்ட வரக்குள்ள ட்ரெயின் ஆல்ரெடி ஸ்டேஷனை விட்டு போயிருக்கோம். நாமி பயங்கரமா அலறி கத்துவா. ராபின் திரும்ப வந்துருன்னு. ட்ரெயின் அப்படியே பார்வையில இருந்து மறையும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இதுக்கு முன்னால உங்களுக்கு ராபின் மேல இருந்த தாட்டும் இப்ப ராபின் மேல உங்களுக்கு வேற கருத்து இருக்கும் இல்லையா, அது என்ன இதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கடைசியா சாஞ்சி பர்ஜஸின் சி ட்ரெயின் பேட்டில் இந்த ஸ்டாம்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.